Hello friends, welcome to JSN Ari Works. இன்னைக்கு நம்ம வீடியோவில் zigzag with chain stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். ஏன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். வழக்கம் போல் நம்ம ஒரு லாக் போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எண்ணாட் போட்டு முடிச்சிக்கலாம். இப்போது ஜிக்ஸாக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, மேலே நம்ம ஃபஸ்ட்டு போன ப்ரீவியஸ் கிளாஸில் ஜிக்ஸாக் போட்டு பழகணும்ல, அதே ஸ்டிச்சை இந்த செயினுக்கு மேலே போடுறோம். நம்ம லாங்காக போட்ட இந்த ஜிக்ஸாக் இங்கே ரொம்ப குட்டி குட்டியாக அந்த செயினுக்கே பக்கத்துலேயே வர மாதிரி போடணும். பாருங்கள், செயினை ஒட்டினாப்படியே ஜிக்ஸாக் போடணும். இங்கே லாங் ஜிக்ஸாக் போடக்கூடாது. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மேலே இருக்கிற அந்த மாதிரி லாங் ஜிக்ஸாக் போடக்கூடாது. செயினை ஒட்டின மாதிரியே ஜிக்ஸாக் போடணும். இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போக வேணான்னு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். லாஸ்ட்டாக இதே மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டுட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டது சிங்கிள் செயினில் ஜிக்ஸாக் போட்டோம். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் டபுள் செயின் ஜிக்ஸாக் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டாச்சு, செயின் ஸ்டிச். எண்ணாட் போட வேணாம். எண்ணாட் போடாமலே அப்படியே நீடில் ரொட்டேட் பண்ணி செகண்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் எண்ணாட் போடலை. எண்ணாட் போடாமலே அகைன் செகண்ட் லைன் ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டேன். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த லைனுக்கு ஒட்டினே போடுங்க. ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆரி மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஜூமில் வைக்கிறேன் பாருங்கள். மேலே அந்த ஆரஞ்சு கலரில் சிங்கிள் செயினுக்கு எப்படி போட்டோமோ ஜிக்ஸாக், அதே மாதிரி இந்த டபுள் செயினுக்கும் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டபுள் செயினில் ஜிக்ஸாக் போடும்போது உங்களுக்கு கட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். த்ரெட் கட் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நீங்கள் நீடில் ரொட்டேட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகிடும். நீடில் ரொட்டேட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.